எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்போ போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட மூவியும் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட மூவியும் பேசிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு குளோபல் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட் எல்லாத்துக்கும் ஒரே நியூஸ் தான். இந்தியா யூஎஸ் உடைய ட்ரேட் டீல் சைன் ஆக போறது. ஸோ இந்த டீட்டெயிலா இந்த ஈவெண்ட்டை பேசலாம். ஆல்ரெடி காலையில ஃப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல பல வருஷம் கழிச்சு போட்டிருந்தேன். இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீ காலையில் ப்ரீ மார்க்கெட்லேயே ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் இன்னும் டீட்டெயிலாக அதை பேசிடுவோம். முதல் பாயிண்ட்டே என்னன்னா, இது ஒரு ரிலீஃபு, ஆனால் கிளாரிட்டி இருக்கு. ஆனால் இல்லை, இது எப்படின்னா ஒரு பெரிய யுத்தத்துக்கு நடுவில் ஒரு சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, இன்னும் ஒரு 10 நாளைக்கு நீ சண்டை போடாது, நானும் சண்டை போடாது அப்படின்னு நம்ம பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு சீஸ் ஃபயர் தானே தவிர இந்த பிரச்சனை ஸ்டார்ட் அவுட் ஆயிடுச்சானா இல்லை. இது ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு, கிளாரிட்டி இன்னும் கிடைக்கல. அது அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நேத்தோட ஈவெண்ட்ஸை நம்ம தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் மோடியும் ட்ரம்ப்பும் ஃபோனில் பேசுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப் சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்தியா அதை ஆமோதிக்குது. அப்புறம் ட்ரம்ப் சைட்லேருந்து ஒரு ட்விட்டு, பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு ட்விட்டு, இந்த மாதிரி தான் இந்த ஈவெண்ட் போய்கிட்டு இருந்துச்சு. இங்க 3 பாயிண்ட்ஸை நம்ம நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 50% டேரிஃப். ஓகே, 50% வந்து நம்மளுக்கு அமெரிக்கா போட்ட டேரிஃப். அதில் 25% ரெசிப்ரோக்கல் டேரிஃப், 25% அப்படிங்கிறது ரஷ்யா ஆயில பர்ச்சேஸ் பண்றதுக்காக அமெரிக்கா போட்ட டேரிஃப். ஓகே, இப்போ 50% டேரிஃப். இதுல இந்த 25% ரஷ்யா ஆயில் பர்ச்சேஸ் பண்றதுக்காக அமெரிக்கா டேரிஃப் போட்டுச்சு இல்லையா, அதுக்கு என்ன கிளாரிட்டி கொடுத்துருக்காங்கன்னா, அமெரிக்கா வந்து உனி வெனிசுலா கிட்ட அதைத்தான் பிடிச்சி வச்சிருக்கானே, பிடிச்சி நீங்க பத்திரமே கூட்டுருன்னு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த வெனிசுலா கிட்ட நாங்கள் ஆயில் வாங்கிக்கிறோம் நம்ம இந்தியா சம்மதிச்சிருச்சு. ஸோ அதன் அடிப்படையில் நாங்கள் அந்த டேரிஃபை கேன்சல் பண்ணுறோம். இனி வந்து யுஎஸ் வந்து அதிக அளவில் எரிபொருளை வந்து இந்தியாவுக்கு விற்பனை செய்யும், ரஷ்யா ஆயில் வாங்குறத இந்தியா நிறுத்துது அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அதோடைய கிளாரிட்டி. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு இந்தியா சைட்லேருந்து ஏதாவது மறுப்பும் இல்லை, அல்லது அதுக்கு பதிலும் இல்லை. ஸோ ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறத இந்தியா நிறுத்திட்டோம், நாங்கள் இனிமேல் வாங்க போறது இல்லை, இனிமேல் நாங்கள் வெனிசுலா கிட்ட தான் ஆயில் வாங்க போறோம் அப்படின்னு இந்தியா சைட்லேருந்து எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது. பட் வந்து அமெரிக்கா சைட்லேருந்து அதை அந்த அறிவிப்பை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஆயில் ரஷ்யாலேருந்து ஆயில் வாங்குறது நிறுத்துறது இந்தியா சொல்லிருச்சு, வெனிசுலாவில் ஆயில் வாங்குறதுக்கு இந்தியா சம்மதிச்சிருச்சு. அப்போ இந்த 25% டேரிஃபை அதனால நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். அது 25% போச்சு. இந்த மிச்சம் இருந்தது 25% ரெசிப்ரோக்கல் டேரிஃப். இந்த 25% ரெசிப்ரோக்கல் டேரிஃபை தான் என்ன பண்ணியிருக்காங்க, 18% அமெரிக்கா கம்மி பண்ணியிருக்கு. ஸோ இதனால நம்மளுக்கு எந்தெந்த துறைகள் அட்வான்டேஜ் ஆகும், முக்கியமாக வந்து நம்ம டெக்ஸ்டைல்ஸு பயங்கரமான அடி வாங்கியிருந்து. டெக்ஸ்டைல்ஸு, இந்த கோல்டு மைனிங் அண்ட் கோல்டு டிசைனிங்கு, அப்புறம் சீ ஃபுட்ஸு, லெதர்ஸு, கெமிக்கல்ஸு, ஃபார்மா, இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஓகே, ஆடட் அட்வான்டேஜ். இதுக்கப்புறம் தான் நான் அடுத்து நோட் பண்ண வேண்டிய விஷயம், ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இந்தியா வந்து ஜீரோ டேரிஃபுக்கு சம்மதிச்சிட்டாங்க, நான் பேரியர் டேரிஃப், பேரியர் இல்லாத ஒரு ட்ரேடுக்கு சம்மதிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துருக்காரு. இந்த ஜீரோ டேரிஃப் அப்படிங்கிறது எல்லா இண்டஸ்ட்ரிக்குமா இல்லை எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் பொருந்தாதா அப்படிங்கிறதுல கிளாரிட்டி இல்லை. எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கு அப்படிங்கிறது தெளிவாக இது வரைக்கும் எதுவும் இல்லை. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இத்தனை நாள் நம்ம இந்த டேரிஃப் டீல் சைன் ஆகாததுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை அலோவ் பண்ணுறதுல சிக்கல்கள் இருந்துச்சு. இந்த முக்கியமான கீ இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான கீ இண்டஸ்ட்ரீஸில் நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. இப்போ நம்ம அதை அலோவ் பண்ணிட்டோமா இல்லையா, இந்த மாதிரியான எந்த ஒரு கிளாரிட்டியும் கிடையாது. ஏன்னா இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் அவ்வளோலாம் ஒன்றும் உத்தமர் கிடையாது. ஓகே, ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்காக இதை நான் செய்தேன், என் நண்பர் மோடிக்காக இதை செய்தேன் அப்படின்னு ட்ரம்ப் இது பண்ணியிருப்பார். அமெரிக்காவை தவிர வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறது தான் ட்ரம்ப்பு. ஓகே, ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ட்ரேட் டீல் அவர் ஒத்துக்கிறாருன்னா, அமெரிக்காவுக்கு சாதகமாக ஏதாவது ஒரு பெரிய விஷயம் இருந்தால் மட்டுமே இந்த ட்ரேட் டீலை வந்து ட்ரம்ப் ஒத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. ரெண்டாவது வந்து யூரோப்பிய யூனியனோட ப்ரெஷர். உதாரணத்துக்கு யூரோப்பிய யூனியனுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த ட்ரேட் டீல் வந்து இன்னும் சைன் ஆகாமல் இருக்கு. யூரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் ஆல்ரெடி ட்ரேட் டீல் சைன் ஆயிருச்சு. யூரோப்பிய யூனியன் வந்து இந்த ட்ரேட் டீல் பேச்சுவார்த்தையை பிப்ரவரி 4 சொல்லி வச்சிருக்காங்க. இன்னைக்கு பிப்ரவரி 3 அமெரிக்கா இந்தியாவுக்கான ட்ரேட் டீலை ட்ரம்ப் ஃபைனலைஸ் பண்றாரு. ஸோ இது எப்படின்னா, எந்த ஒரு கிளாரிட்டியும் இல்லாமல், ஓகே, எந்த ஒரு கிளாரிட்டியும் இல்லாமல் இதுக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை. இன்னும் டிராஃப்ட் வெளியே வரல. இந்த டிராஃப்ட் வெளியே வந்தால் தான் எந்தெந்த துறைகளுக்கு நம்ம ஜீரோ டேரிஃபை அலோவ் பண்ணுறோம், எந்த துறைகள் இப்போதைக்கு இன்னைக்கு மார்க்கெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே
பட்ஜெட்டை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு டூரிசம் இந்த மாதிரியான துறைகளுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் மிகப்பெரிய லெவலில், எஜுகேஷன் ஸ்டாக்ஸ் எல்லாமே மிகப்பெரிய அளவில் ரேலி ஆனதை நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த டேரிஃபை பொறுத்த வரைக்கும் இன்மீடியட்டாக எந்த பெனிஃபிட் இருக்கும், எந்த இண்டஸ்ட்ரீஸ் பெனிஃபிட் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த டெக்ஸ்டைல்ஸ், கோல்டு, சீ ஃபுட்ஸ் இதுக்கெல்லாம் பெனிஃபிட் இருக்கும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ரேலி ஆச்சு. எந்தெந்த இண்டஸ்ட்ரி இந்த டேரிஃப்னால பாதிக்கப்படும், எந்தெந்த குட்ஸ் வந்து அமெரிக்காவில் இந்தியாவுக்குள்ள வரும் அப்படிங்கிற டீட்டெயில் டிராஃப்ட் முன்னா வரல. அது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபர்தரா இதில் உண்மையாலுமே இந்த ட்ரேட் டீலில் ஜெயிச்சது இந்தியாவா யூஎஸ்ஆ அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ அதனால தான் இன்னைக்கு மார்க்கெட்டு வந்து ஓப்பனிங் கேப் அப்பில் ஓப்பன் ஆனது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பெருசாக செலிப்ரேட் பண்ணல. பட் இந்தியாவுக்கு இருந்த ஒரு ப்ரெஷர் இதனால், இந்த பிரச்சனையால முடிஞ்சிருக்கு. டாலர் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 91 ரூபாய்க்கும் கீழே வந்து 90 ரேஞ்சுகளில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அது மிகப்பெரிய ப்ரெஷர். ஓகே, எப்படி வந்து யுஎஸ் யூரோ யூனியனுடைய டீல் வந்து ட்ரம்புக்கு ப்ரெஷராக இருந்துச்சோ, அதே மாதிரி நம்மளுக்கு மிகப்பெரிய ப்ரெஷர் வந்து டாலர் கட்டுக்கடங்காம போயிட்டு இருந்தது, எக்ஸ்போர்ட்ல சிக்கல்கள் இருந்துச்சு. அந்த விஷயம் வந்து இந்த டேரிஃப் டீல்னால, ஏன்னா அதுக்கு தான் இந்த டேரிஃப் டீல் ஏதாச்சும் ஒன்று பண்ணி முடியுங்க அப்படிங்கிற லைசன்ஸ்ல எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு. இன்னும் நிறைய கிளாரிட்டியை வந்து டிராஃப்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். டிராஃப்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இப்போ இந்த டீல்னால எந்தெந்த இண்டஸ்ட்ரி பெனிஃபிட் அடையுங்கிறது நம்மளுக்கு இப்பவே கிளியரா இருக்கு. அதெல்லாம் குழப்பமே இல்லை. ஸ்டார்டிங் ஃப்ரம் தி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆரம்பிச்சு ஃபார்மா வரைக்கும் அதை லிஸ்ட் போட்டுடலாம். பட் எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கு, ஏன்னா இதுல குறிப்பிட்ட ப்ளஸ் பாயிண்ட் அமெரிக்காவுக்கும் இருக்கும்ல. இப்போ அமெரிக்கா எதிர்பார்க்கறது என்னன்னா, டிஃபென்ஸு, கேஸு, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்தியா அமெரிக்காட்ட வாங்கணும் அப்படின்னு அமெரிக்கா எதிர்பார்க்குது. அப்போ அதுக்கு நம்ம ஜீரோ டாரிஃப் கொடுத்துருக்குமா இல்லையாங்கிறது நம்ம இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் தி டே இந்த டீலை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ரிலீஃப் ரேலி. நீண்ட நாளாக இருந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஓகே, இதுக்கப்புறம் இன்னும் பேச்சுவார்த்தைகள் நிறையா இருக்குது, இன்னும் சைன் ஆகணும். அதுலேயும் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து அது தனி டாரிஃப் அவர் வச்சிருக்காரு ட்ரம்ப். ஸோ அதுக்கெல்லாம் எந்த விதமான ரிடக்ஷன் கிடைக்காது. காப்பர், அலுமினியத்துக்கெல்லாம் அதே 50% தான். ஸோ பட் இட்ஸ் அ பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். இப்போதைக்கு இந்தியாவின் மார்க்கெட்டுக்கு இது ஒரு அட்வான்டேஜ். எஃப்ஐஎஸ் மறுபடியும் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாலர் ஸ்டேபிளைஸ் ஆகிறாங்க, டாலருக்கு எகென்ஸ்டாக ஐயானா ஸ்டேபிளைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிகளுக்கு இதனால பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிராஃப்ட் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். சரி, அதுவே 2-3 தடவை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கோவிச்சக்கூடாது, கிளாரிட்டி ஆகணுங்கிறதுக்காக திருப்பி சொல்லிட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு மற்றது எல்லாமே நம்ம காலையிலேயே டீட்டெயிலாக பேசிட்டோம். ஓகே, இவங்க 2 பேர் ஃபோன் பண்ணி பேசல ஆரம்பிச்சு, இவங்க 2 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு நம்ம காலையிலேயே டீட்டெயிலாக ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பேசிட்டோம். மற்றபடி மார்க்கெட் மூவை பொறுத்த வரைக்குமே காலையில் மார்க்கெட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் மாட்டினவன் பூரா நம்ம ஆளுங்க தான். ஓகே, காலையில் ஓப்பன் ஆனோடனே, ஏன்னா இவங்க கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 26,200க்கு மேலே காமிச்சுது. ஓப்பன் ஆகும் பொழுது அது 26,000 பக்கத்தில் தான் ஓப்பன் ஆச்சு. அது மேட்ச் பண்ணும்னு கால் ஆப்ஷன் வாங்கினால காணாமல் போயிட்டான் இன்னைக்கு. இதுக்கு தான் அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறது. மார்க்கெட்டை ஹெட்ஜஸ் எடுத்து ட்ரேட் பண்ணணும். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே நம்ம தெளிவாக பேசியிருந்தோம், தயவு செஞ்சு இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆன போய் கால் ஆப்ஷன் வாங்கிடாதீங்க அப்படின்னு. ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ். ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்கோ அங்கே தான் மார்க்கெட் ப்ளே பண்ண முடியும். உதாரணத்துக்கு காலையில் மார்க்கெட் அவ்வளோ பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆகும் பொழுது புட்டில் சுத்தமாக ப்ரீமியம் இல்லை, காலில் கொள்ள ப்ரீமியம் பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்மளுக்கு பூரா அதை போய் கால் ஆப்ஷன் பை பண்ண ஆரம்பிச்சாங்க. கால் அவ்வளோ ப்ரீமியம், எக்ஸ்பிரி அன்னைக்கு ப்ரீமியம் அதிகமாக இருக்கிற காலை செல் பண்ண ப்ராஃபிட் கிடைக்குமா, இல்லை ஒன்றுமே இல்லாமல் புட்டை செல் பண்ண, அது இருக்கிறதெல்லாம் புட்டை வித்துட்டு வெளியே வர, புட்டில் ப்ரீமியம் இல்லை, அதை போய் செல் பண்ண ப்ராஃபிட் கிடைக்குமா? அப்போ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம சேல் பண்ண முடியும். ஓகே, மார்க்கெட்டு அப்படிங்கிறது என்னைக்கு பிஸ்னஸாக பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் மார்க்கெட்டோடைய வியூவை புரிஞ்சுக்க முடியும். மார்க்கெட் அப்படிங்கிறது பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்துன்னே டொன்னு ஏறிக்கிட்டு, இல்லை நெகட்டிவ் நியூஸ் கொடுத்துட்டு இறங்கிட்டும் இருக்க போகிறதெல்லாம் கிடையாது. ஓகே, எந்த பக்கம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத தகுந்து தான் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸ்ல ப்ளே பண்ணுவாங்க. ஸோ எப்பவும் போல் நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், லெவல்ஸில் ஹெட்ஜஸ் எடுத்து மார்க்கெட்டை மூவ் பண்ணுங்க. சும்மா மனசில் தோணுதெல்லாம் ட்ரேடாக பண்ணாதீங்க. ஓகே, மார்க்கெட்டை வந்து நீங்களும் நானும் ரன் பண்ணுறது கிடையாது. மார்க்கெட்டை பணம் ரன் பண்ணுறது, பணத்தை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸும் தான். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிஸ்னஸ், அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகே, ஸோ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த பக்கம் இருக்கோ அவங்க அந்த பக்கம் மூவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நியூஸ் பாசிட்டிவாக இருக்குங்கிறதுக்காக சாயங்காலம் வரைக்கும் தொடர்ந்து அவங்க மார்க்கெட் ஏற்றிட்டே இருக்கணுங்கிறதெல்லாம் அவங்களுடைய அர்த்தம் கிடையாது.
அவங்களுக்கு அது தேவையும் கிடையாது. அவன் பணம் பண்ண வந்து உட்கார்ந்துருக்கிறானே தவிர ட்ரேட் டீலானதை யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீலானதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எஃப்ஐஎஸ் டிஏஎஸும் மார்க்கெட்டில் வந்து உட்காந்துட்டு இல்லை. ஓகே, டிஏஎஸ் நீங்கள் கேள்வி வைப்பீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்காரன் நாளைக்கு பணம் தள்ளி லாபம் தள்ளின்னு வச்சுக்கோங்க, இது என்னப்பா பர்ஃபார்மன்ஸ், நம்ம தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேள்வி கேட்போம். ஸோ டிஏஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிரச்சனை அவனுக்கு சிஎஸ்சிஆரை மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற சைடு தான் அவனும் புஷ் பண்ணி ஆகணும். எஃப்ஐஎஸ்க்கு அவனோட கிளைண்ட்ஸோடைய பிரச்சனை. ஸோ இங்கே யாருக்கும் ட்ரேடில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ காலோட ப்ரீமியம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ தே மூவ் டுவர்ட்ஸ் தட் சைட். ஓகே, மார்க்கெட் இவ்வளோ பெரிய பாசிட்டிவ் நியூஸ் வந்து ஓப்பன் ஆனதுலேருந்து ஏறவே இல்லை, ஓப்பன் ஆனதுலேருந்து இறங்கிருச்சு, கேம்பிளிங்கு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இன்னுமே நீங்கள் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கலிங்கிறத தவிர வேறு ஒரு பாயிண்ட்டும் இங்கே இல்லை. நம்ம வேல்யூஸை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், மற்ற பஞ்சாயத்து அப்புறம் வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்னுடைய வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஆல்ரெடி அந்த ஹைக்கு பற்றி ஸ்பைக் ஓப்பன் பற்றி நிறையா தடவை பேசியிருக்கோம். இன்னைக்கு காலையில் 26,320 ஹை இருந்துச்சுல, அதெல்லாம் ஸ்பைக் ஓப்பன். ஒன்றும் இல்லை, நம்மால் எவனோ ஒருத்த மாட்டிட்டேன். காலங்காத்தால 9:15 ஆர்டர் போட வேண்டிய நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். எவனோ ஒருத்தன் மார்க்கெட்டு நியூஸ் வந்தோடனே நைட்டு ஏஎம் ஆர்டர் போட்டு வச்சிருப்பான், இல்லை காலையில் எழுந்திரிச்சுன்னு ஏஎம் ஆர்டர் போட்டு வச்சிருப்பான். எப்படியாச்சும் இன்னைக்கு வாங்குறோம் கோடீஸ்வரர் ஆகுறவங்க ரேஞ்சில் அப்படி ஒருத்தருடைய ஆர்டர் மாட்டிக்கிடுச்சு 26,320. அது ஒரு ஸ்பைக் ட்ரேடுனா நேனோ செகண்டில் நடந்த ஒரு சிங்கிள் ட்ரேடு. மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு நிறைய நேரங்களில் கிராஃப் முன்னாடி 9:15 முன்னாடி ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்க, இந்த கிராஃபில் அது ரெக்கார்டே ஆகாது. இந்த கிராஃபில் அது ரெக்கார்டே ஆகாது. ஏன்னா அந்த ஒரே ஒரு ட்ரேட் அங்கே நடந்திருக்கும். நம்மளால் அந்த ஒரே ஒரு ட்ரேடை மார்க்கெட் ஆர்டரில் ஒரு லிமிட் ஆர்டர் மேட்ச் ஆகி அந்த ட்ரேட் முடிஞ்சிருக்கும். ஸோ அவர் நிலைமை நினச்சி பார்த்தா கொஞ்சம் பருத்துவாமல் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரெகுலராக மார்க்கெட்டு ரெகுலர் வேல்யூஸில் ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மார்க்கெட்டோட இந்த ஸ்பைக் ட்ரேடில் மாட்டிக்காதீங்க. இதனால தான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது கூட ஏஎம் ஆர்டர்லாம் ஒத்துக்கலாம். ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸில் அப்படி என்ன குடமுழுகி போகுது? அந்த 9 மணிக்கு முன்னாடியே போய் ஆர்டர் போட்டு அந்த மார்க்கெட்டை பிடிச்சி மார்க்கெட் ஒரு நாளைக்கு 100-150 பாயிண்ட் நார்மல் நாளே மூவ் ஆகுது. அதில் ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்டை பிடிச்சாலே 1% ஆச்சு. ஓகே, 9:15 போய் அந்த ஆர்டரை போட்டு அது 9 மணிக்கு அந்த ஏஎம் ஆர்டரை போட்டு நான் தலையிலாகத்தான் குதிப்பேன் மார்க்கெட்டுக்குள்ளே குதிச்சா எப்படி அது? ஓகே, இன்னைக்கு அந்த 26,320 ஒரு ஹை ட்ரேட் நடந்திருக்கு. ஓப்பன் ஆனோடனே ஸ்பைக் ட்ரேடு. ஓகே, கண்டிப்பாக ரீட்டைலர் தான் யாரோ ஒருத்தர் ஒரு ஸ்பைக் ட்ரேடில் மாட்டியிருக்காரு அந்த இடத்துல. இப்போ அவருக்கு வருமா வராதா? இங்கே அவ்வளோ அவசரமெல்லாம் தேவையே இல்லை. பொறுமையாக மார்க்கெட்டை கையாளலாம், வேல்யூஸில் கையாளலாம். இன்னைக்கு மார்க்கெட் இறங்கின மார்க்கெட்டு அந்த புல் மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டினோட செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் எண்ட் பாயிண்ட் 25,728 எக்ஸாக்டாக வந்துட்டு அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. பொறுமையாக உட்காந்துருந்து அந்த புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 25,728 அருமையாக பொசிஷன் எடுத்து நம்ம பாட்டுக்கு மூவ் பண்ணியிருக்கலாம். அங்கிட்டு இருந்து அது பொசிஷனல் நடுவில் 25,982 வரைக்குமே புஷ்பேக் ஆச்சு. மறுபடியும் மார்க்கெட் அங்கிருந்து கீழே இறங்கி 25,762 இன்ட்ராடே டிஃபென்ஸ் வரைக்கும் வந்துச்சு. மார்க்கெட் அது பாட்டுக்கு எப்பவும் போல அதோட லெவல்ஸில் மூவ் ஆகிட்டு இருக்கு. நம்ம அவசரப்பட்டோம்னா ஒன்றுத்துக்கும் ஆகாதீங்க. ஓகே, அதே மாதிரி ஸ்பைக் ட்ரேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம நிறையா தடவை பேசியாச்சு. இப்போ இங்கே ஆக்சுவலாக அந்த கிராஃபை ரெஃப்ரெஷ் பண்ணால் அந்த ஸ்பைக் ட்ரேட் காமிக்கும். ஓகே, கிராஃபை ரெஃப்ரெஷ் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஸ்பைக் ட்ரேட் காமிக்கும். ஓகே, இதுதான் அந்த ஸ்பைக் ட்ரேடு. ஓகே, இதான் அந்த ஸ்பைக் ட்ரேடு. அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஸோ நார்மலாக ஸ்பைக் ட்ரேட் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நேர செகண்டில் ஒரு ட்ரேடு அங்கே நடந்து முடிச்சுட்டு அப்போ ரெகுலர் வேல்யூக்கு வந்துடும். அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு மார்க்கெட் ஆக்சுவலாக ட்ரேட் ஆரம்பிச்சது வந்து 26,060 ரேஞ்சுகளில் தான் ஆரம்பிச்ச உடனே நேராக அந்த புல் மார்க்கெட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்டான 25,728 அச்சீவ் பண்ணுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் 25,728 அச்சீவ் பண்ணுச்சு. எக்ஸாக்டாக அங்கிருந்து மறுபடியும் மார்க்கெட்டு இன்ட்ராடே டிஃபென்ஸ் காலையில் ஃப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் இன்னைக்கு காலையில் ஃப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 25,762 25,832 இன்ட்ராடே டிஃபென்ஸாக இருக்குங்கிறத பேசியிருந்தோம். 25,982 அப்படிங்கிறது பொசிஷனல் நடுவில் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு காலையில் ஃப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி மந்த் ஸ்டார்டிங்கில் பொசிஷனல் வேல்யூம்லையும் 25,728 புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அருள் வந்து 25,988 டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் கீழே இறங்கின மார்க்கெட்டை எக்ஸாக்டாக அந்த புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல டிஃபெண்ட் பண்ணி இன்ட்ராடே டிஃபென்ஸ் 25,832 762 அச்சீவ் பண்ணி பொசிஷனல் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து கீழே வந்து மறுபடியும் அந்த செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் 25,832 மட்டுமே ஒரு மணி நேரம் சண்டை போட்டாங்க. அப்புறம் அதை பிரேக் பண்ணி ஓப்பனிங்கில் அதுக்கு கீழே ஆல்மோஸ்ட் அந்த வேல்யூவில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் எப்பவும் அது பாட்டுக்கு அதோட வேல்யூவில் மூவ் ஆகிட்டு இருக்கும்.
நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினாக ரூல்ஸை மதிச்சு மூவ் பண்ணுறீங்கன்னா ஓகே ஓகே. இதே பேங்க் நிஃப்டி பாருங்க, பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒன்றும் இல்லை, 60,318 60,318 புல்சிங்கோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இதையுமே நம்ம இன்னைக்கு காலையில் ஃப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பேசியிருந்தோம், காலையில் 7 மணிக்கு பேசியிருந்தோம். 60,318 இது மந்த் ஸ்டார்டிங்கில் இதே தான் பேசியிருந்தோம். 60,318 வந்து புல்சிங்கோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆனு பீர் ஸ்டீஃபன் பண்ணி கீழே கொண்டு வந்தாங்க. கடைசி வரைக்கும் அதுக்கு மேலே போய் முடியுறதா கீழே போய் முடியுறதாங்கிறது மட்டும்தான் இங்கே சண்டை. அந்த 60,318 லைன் போட்டிங்கன்னாவே தெரியும். ஒவ்வொரு கேண்டிலையும் அதை கீழேருந்து மேலே போகும்போது அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாங்கிறதை பாருங்கள், மேலேருந்து கீழே வரும்போது அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸோ மார்க்கெட் எப்பவும் போல் அதோட வேல்யூவில் அது பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணால் ஓகே. இதைத்தான் நேற்று ஃபைனான்ஸ் மினிஸ்டருமே சொன்னாங்க, ஏன் எஸ்டிடி ஏற்றுனீங்க அப்படிங்கிறதுக்கு. இவங்க போய் பணத்தை விட்டுட்டு இருக்காங்க. எங்க பணத்தை கொடுக்கறது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தா அதை டேக்ஸாக கொடுத்தாங்க கூட விட்டுறலாம். எஃப்ஐஎஸ்க்கு பணத்தை டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருக்காங்க. எஸ்டிடி ஏற்றுனதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிற, எஸ்டிடி ஏற்றுனது நல்லதான், இவங்களுக்கு ரீட்டைலர்ஸை சேஃபாக வாங்க அப்படிங்கிற ரேஞ்சில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நேற்று நைட் 8:30 மணி பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அது உண்மைங்கிற மாதிரி நம்மளும் நடந்துக்கூடாது. தெளிவாக படித்து வேல்யூஸ் எஜஸ் எடுத்து மூவ் பண்ணணும். ஸோ பேங்க் நிஃப்டி மூவோ இல்லை நிஃப்டி மூவ் பொறுத்தியோ பெருசாக ஒன்று டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது கேப் அப்பு, மற்றதெல்லாம் வேல்யூஸில் அது பாட்டுக்கு நடந்த மூவ் தான். க்ளோஸ் பேங்க் நிஃப்டியோடைய க்ளோஸை பொறுத்த வரைக்கும் 25,823. இது ஒரு ஃப்ளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டில் 25,832 அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரைமரி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 25,832 பிரைமரி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே பொசிஷன் லெவல் 25,982. அதுக்கு மேலே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 26,182. அதுக்கு மேலே பொசிஷன் லெவல் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 26,222. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பொசிஷன் லெவல் 26,482. இதெல்லாம் பொசிஷனல் வேல்யூஸ். 25,832 பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 25,988 ஆரம்பிச்சு 25,988, 26,182, 26,222, 26,482. இதெல்லாம் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். பிரைமரி சப்போர்ட் 25,762 பிரைமரி சப்போர்ட். அதுக்கு கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட் அப்படிங்கிறது 25,728 இருக்கு. அதுக்கு அடுத்த மந்த்லி சப்போர்ட் 25,688. பொசிஷனல் லெவல் 25,472. அதுக்கு கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட் 25,232. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 25,928 ஒரு இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ், 25,858 ஒரு இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ். இன்ட்ராடே சப்போர்ட்டை பொறுத்த வரைக்குமே 25,632 ஒரு இன்ட்ராடே சப்போர்ட்டு, அந்த 25,562 ஒரு இன்ட்ராடே சப்போர்ட். இது நிஃப்டி ஃபியூச்சர்ஸினுடைய வேல்யூஸ். அண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு எக்ஸ்பிரி, ஓகே அடுத்த நாள் எக்ஸ்பிரி, சாரி மாற்றல ஒன்று எக்ஸ்பிரி. ஸோ இன்னைக்கு கேப் அப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பியர்ஸு அவங்களுடைய டிஃபென்ஸ் பொசிஷனை இன்னுமே அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. உதாரணத்துக்கு புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 25,728 அந்த மந்த்லி சப்போர்ட். அந்த 700-750 வரைக்கும் அவங்களோட பொசிஷன்ஸை எந்த வகையிலையும் அவங்க கம்மி பண்ணவே இல்லை. 700-750 வரைக்கும் பொசிஷன்ஸை அப்படியே தான் வச்சுருக்காங்க. அட்டாக்கிங் பொசிஷன்ஸை தான் அப்ராப்ரேட்டாக கட் பண்ணிட்டாங்க. பட் டிஃபென்ஸ் பொசிஷன்ஸை அவங்க அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. 728 மந்த்லி சப்போர்ட்டு. ஸோ 700-750 வரைக்கும் இங்கே ஷார்ட்ஸை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பிரியில். புல்ஸை பொறுத்த வரைக்குமே அவங்க டிஃபென்ஸ் அண்ட் அட்டாக்கிங் பொசிஷன்ஸை ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இன்னும் டீட்டெயிலாக உள்ளே போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இவங்களோட பொசிஷன்ஸுமே 700-800 அந்த ரேஞ்சுகள் தான். அதுக்கு கீழே இவங்ககிட்டையுமே பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை, கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் டிஃபென்ஸ் பொசிஷனை ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. புல்ஸ் அட்டாக் பொசிஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலை, பட் கம்மி பண்ணல, ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. பியர்ஸ் அதை கம்மி பண்ணியிருக்காங்க. இதான் ஸ்டாண்டு. அதுவுமே இப்போ இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸோட மனநிலை தான். இதுவுமே இப்போ இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸோட மனநிலை தான். நாளைக்கு காலையில் மறுபடியும் நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணணும். ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். ஸோ பேங்க் நிஃப்டியோடைய க்ளோஸை பொறுத்த வரைக்குமே 60,200. இது ஒரு ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு க்ளோஸு. இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் 60,232 பாசிட்டிவ், சாரி பிரைமரி ரெசிஸ்டன்ஸ், 60,158 பிரைமரி சப்போர்ட்டு. இதுக்கு மேலே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தா 60,318, 60,872. மந்த்லி சப்போர்ட்ஸ்ன்னு பார்த்தா 59,768, 59,228. அண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தா அதில் பார்க்கறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கேவலமாக தான் இருந்துச்சு அப்ளை பார்க்கும்பொழுது.
ஓகே. அதே தான். புல்ஸுமே பெருசால எங்கேயும் பொசிஷன் பண்ணல. அவங்க பொசிஷனை கவர் பண்ணல புல்ஸ். நீங்க அவங்களுடைய ஏன்னா இன்னைக்கு அவங்களால புல்ஸிங்கோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அந்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 60,318 அந்த ஒத்த வேல்யூவை தாண்ட முடியாம ஒட்டுமொத்த மார்க்கெட்டையும் காலையிலிருந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்க. பிஎஸ் ஒவ்வொரு மூவ்மெண்ட்லையும் ஒவ்வொரு கேண்டில்லையும் 60,318 எக்ஸாக்ட் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பெரிய அளவில் புல்ஸுமே அட்டாக்கிங் பொசிஷன்ஸ்லாம் பில்ட் பண்ணல, கம்மி பண்ணல, அவங்க அவ்வளோதான் வச்சிருக்காங்க. பிஎஸ் பொறுத்தவரைக்கும் டிஃபென்ஸ் பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க, அட்டாக்கிங் பொசிஷன்ஸை கவர் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி பிஎஸ்சிங்களெல்லாம் விட்டுட்டு புல்சிங்கை நோக்கி தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு தவிர புல்சிங் பிரேக் பண்ணுறதுக்கு தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு தவிர அது பிஎஸ்சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கிட்டலாம் வரல. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேம் ஸ்டாண்டு தான். ஓகே, ஓரளவுக்கு வேல்யூஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், எந்த குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மறுபடியும் நம்ம நாளத்தை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பேசலாம். அண்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது கிட்டத்தட்ட பெரிய டேட்டாஸ் எல்லாம் எதுவும் இல்லை. டேட்டா வந்து நீ 5ஆம் தேதி நாளைக்கு யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கோடைய டேட்டா தான். இந்தியா யுஎஸ் யூரோப்பிய யூனியனுடைய ட்ரேட் டீல் என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நாளைக்கு பிப்ரவரி 4 நாளைக்கு தெரிஞ்சிடும். ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்போ போல் வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் என்ன நடந்தாலும் மார்க்கெட்ஸை அவசரப்படாதீங்க, ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்கள், டிசிப்ளினாக மூவ் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் நம்ம நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பேசிக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.